ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்த்த கண்மலையே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் அவரை பாடி துதிப்போம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரு காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரு காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவரை எல்லாரும் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலன் நீரே ஆண்டவரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. என் தேவனாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தெய்வம், நீர் எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களோடு கூட பேசுகிற ஒரு தெய்வம், எங்களோடு கூட நீர் பேசுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற
சாத்தானையை ஜெயித்தி யெகோவா நிசியே ஜெயம் தருவீர். ஆமென். இரத்தத்தையும் சிந்தி நீர் சாத்தானையை ஜெயித்தி யெகோவா நிசியே ஜெயம் தருவீர். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். ஆமென். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, என் கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, என் கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கிக் கொண்டே யெகோவா என்னை பார்த்துக் கொள்வீர். ஆமென். உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கிக் கொண்டே யெகோவா என்னை பார்த்துக் கொள்வீர். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கண்மலை பிளந்தே. ஆமென். கண்மலை பிளந்தே தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை பிளந்தே. ஆமென். இயேசுவே திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். விண்ணப்பம் கேட்கும் இயேசுநாதனே, கரத்தினால் சுமந்தீரே. விண்ணப்பம் கேட்கும் இயேசுநாதனே, கரத்தினால் தூக்கி சுமந்தீரே. நோறு கொண்ட என்னையும் மாற்றி தேற்றி அனுப்பி யெகோவா ரப்பா சுகமளிப்பி. நோறு கொண்ட என்னையும் மாற்றி தேற்றி அனுப்பி யெகோவா ரப்பா சுகமளிப்பி. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். ஆமென். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, என் கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. ஆமென். கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கிக் கொண்டே யெகோவா ஈரே என்னை பார்த்துக் கொள்வீர். ஆமென். Yes, Lord, ஆமென். சொந்தமாக்கிக் கொண்டே யெகோவா ஈரே என்னை பார்த்துக் கொள்வீர். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், எங்களை காண்கிறவரே, நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, ஆமென், ஆமென், நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை காண்கிறவர்,
அல்லேலூயா. எங்கள் கண்ணிலே காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அதை உம்முடைய கரத்திலே வைக்கிற தெய்வம் நீர். அல்லேலூயா. உள்ளங்கையிலே எங்களை வரைந்தீரப்பா, எங்களை சொந்தமாக்கி கொண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு என்ன தேவை என்பதை யெகோவா ஈரே என்கிற ஒரு நாமம் உள்ள ஆண்டவர் நீர் அப்பா. அதை சந்திக்கிறீர், அதை பார்த்துக் கொள்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அந்த உயிருள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே, நீர் அதை செய்கிறீர். அல்லேலூயா. உயிருள்ள தெய்வம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவனா இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையில உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே ஆமென் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே ஓசன்னா. Yes Lord. நீர் உயிரோடு எழுந்தவர். ஆமென். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்ற தெய்வம். ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை Yes Lord. ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. என் தேவனுக்கே மகிமை, என்னை காண்கிற தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை
நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவுக்கே மகிமை. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கே மகிமை. சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து எங்களை காணுகிற தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிற ஒரு தெய்வமாய் நீங்க இருக்கீங்க. ஆகார் உம்மை நோக்கி சொல்லும்போது, ஹல்லேலூயா, நான் என்னை காண்கிற தேவனை இந்த இடத்திலே கண்டேன். ஹல்லேலூயா. தன்னோடு கூட பேசின தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என்னை காண்கிற தேவன் என்று அவர் பெயரிட்டார். லக்காய் ரோஹி, லக்காய் ரோஹி, என்னை காண்கிற ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா, நீர் எங்களை காண்கிற ஒரு தெய்வனாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவனாய் நீங்க இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட நீர் மகிமைப்படும். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. உடைய வார்த்தையினால தேவன் எங்களோடு கூட பேசும். இடைப்படும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் ஜெபம்ங்க. ஜெபம் தான் நம்மளுக்கு ஒரு முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் கர்த்தர் ஏதாவது ஒரு வழியிலிருந்து என்ன ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு வருவார். அதை நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவிப்பீங்க. நம்மளும் அதை காண கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதான் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்வோம், அதை நம்ம காண்போம். சரி, நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். போதும். எட்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் செய்யும் பொழுது நம்ம பெரிய பெரிய காரியத்தை நம்ம பார்ப்போம். மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வசனத்தை நாம் கவனிப்போம். 8ஆம் வசனம் நீங்கள் எல்லாரும் பாருங்க. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் பணிவார்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். இப்போ தகப்பன் அப்படி ஆசீர்வதிக்கிறது இல்லை, நம்ம நல்லா உயிரோடு இருக்கணும். ஆசீர்வதிப்பாங்க, அவங்க ஒவ்வொரு ஜபத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பேரம்பத்திகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நாட்களில் யாக்கோபுக்கு வயசாயிட்டு அவன் மறிக்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வதிக்கும் பொழுது தான் இதில் யூதாவை குறித்து நம்ம பார்க்கும்போது, உன் கரம், யூதாவுடைய கரம் உன்னுடைய சத்ருவின் பிடரியின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். சத்ருவின் பிடரின் மேல். இப்போ ஒருத்தனுடைய பிடரியை நம்ம இப்படி பிடித்துக்கிட்டோமானா அவனால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு பகுதி. லைட்டாக அடிபட்டால் கூட ஜீவன் போயிடும். அந்த இடம் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அப்போ இந்த பிடரி நம்ம பிடிக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சத்ருனுடைய பிடரியை நீ என்ன செய்வ, உன் கரம் பிடிக்கும். ஆண்டவருடைய துணையோடு, நம்ம தெய்வ பலத்தோடு நம்ம சத்ருவின் பிடரியை நம்ம என்ன செய்யணுமா, நாம் பிடிக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு அது உதவி செய்வார். பொதுவாக இந்த உலகத்தில் நாம் கர்த்தராக நம்ம ஆராதிக்கிறோம், இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இருந்தாலும் இந்த உலகத்தில் பிசாசானவன் என்ன செய்கிறான், செயல்பட்டு கொண்டு தான் என்ன செய்கிறான், இருக்கிறான். அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அந்த உலகத்தில் வேதவசனம் சொல்லுது, எரேமியால் நினைக்கிறேன், யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும். ஏன்னா எதிராளியாகிய பிசாசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 பேதுரு எடுத்துங்க வாசிங்க. 1 பேதுரு புதிய ஏற்பாடு பகுதியில் இருக்குது. யோவானுக்கு முன்னக்கூட்டி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி செல்கிறான். வேதம் நம்மளுக்கு எப்படி சொல்லுது? பிசாசு நம்மளுக்கு எதிராளி. நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாத்தான் கொம்பு வச்சு கொண்டு நாக்கை காட்டிட்டு, ஆமாம், கண்ணை வெளியே தள்ளிக்கிட்டு நம்மளை பயம் காட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அவன் எப்படி பிசாசு கிரியை செய்கிறான்னா, மனிதர்கள் மூலமாக என்ன செய்வான்? இந்த பிசாசு கிரியை செய்வான். நம்மளோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கிரியை செய்வான். அதே நாம் மேற்கொண்டு, இந்த சத்துருவை மேற்கொண்டு, இந்த எதிராளியாகிய இந்த பிசாசை நம்ம தேவனுடைய பலத்தினால் மேற்கொண்டு எப்படி ஜெயித்தாங்க, நம்ம எப்படி நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம அந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படி சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சத்துருவை எப்படி நாம் வெட்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக எஸ்ரா அந்த புஸ்தகத்தை எடுங்க. எஸ்ரா வரலாற்று புத்தகம், எஸ்ரா 4ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 627வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 627 592வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 592வது பக்கத்தில் இருக்குது, 4ஆம் அதிகாரம். அதில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். 1, 2. சிறையில் இருப்பு வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவனான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு போதும். இங்கே இவர்கள் எப்படி சத்துருவை மேற்கொண்டார்கள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூதாவும் பெஞ்சமீனும், இவர்கள் தான் எருசலேமிலே அவர்கள் குடியிருந்தவர்கள். இவங்க வந்து சிறை இருப்பிலிருந்து மீண்டு வராங்க. சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. நம்ம 2 ராஜாக்களோடு அது முடியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்வான்? இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால ஆண்டவர் நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவன் படையோடு வடதிசை, அதில் தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வடதிசையிலிருந்து அவன் வந்து அவன் என்ன செய்வான்? அவ்வளவு பேரையும் சிறைப்பிடித்து கொண்டு போவான். நல்ல ஞானவான்கள், பராக்கிரமங்கள், நல்ல அறிவாளிகள், புத்திசாலிகள், இவங்களை எல்லாரையும் அவன் சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவான். மீதியானவர்கள் அந்த இடத்துல என்ன செய்வான்? அவங்கள வைத்து அடிமையாக வைத்து அவன் அதுக்குன்னு ஒரு அதிபதியை வைத்து கொண்டு அவன் போய்விட்டான். இந்த சூழ்நிலையில் இருந்து அந்த 1ஆம் அதிகாரத்தில், எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு அந்த கோரேஸ் அப்படிங்கிற பெர்சியாவின் ராஜா, அவன் ஒரு கோத்திரம், அந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் என்ன செய்கிறான்? அவன் ஆட்சிக்கு வாரான். அவன் வரும்போது கர்த்தர் அவன் இருதயத்தை ஏவி, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் இருதயத்தை ஏவி எருசலேமில் இடிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு யூதர்களை உற்சாகப்படுத்துகிறான். அங்கு அவன் சிறைப்பிடித்து கொண்டு வந்து அவளை வெட்டி சொல்லுகிறான், உங்களில் எவன் ஆர்வமாக இருக்கிறானோ, எவன் இருதயத்தை கர்த்தர் ஏவுவாரோ அவன் என்ன செய்யலாம்? உன்னுடைய சொந்த தேசத்துக்கு நீ எருசலேமுக்கு நீ போகலாம். யார் அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்களோ அவங்களும் கடந்து போகலாம். அங்கே ஆலயத்தை நீங்கள் இடிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் கட்டணும். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அது மாத்திரமில்லை, யாரெல்லாம் நீங்கள் போக விருப்பம் இல்லாமல் இந்த தேசத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் உங்களால் முடிந்த வெள்ளி, பொண்ணு, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் அவங்களிடத்துல நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்குன்னு ஒரு ஆளை நியமித்து அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி அந்த சிறையிருப்பிலிருந்து எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு போகிற எல்லார்ட்டையும் கையில் பொறுப்பாக கொடுத்து அனுப்புகிறான். யார்? இந்த கோரேஸ் ராஜா. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து அவங்க போகிறாங்க இடிக்கப்பட்ட தேவாலயத்தை கட்டுவதற்காக. அவங்க கடந்து போகும் பொழுது அங்கே அதுதான் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு அந்த சத்துருக்கள் எப்படி செயல்படுகிறாங்கன்னு பாருங்க. அந்த சிறையிருப்பு வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமீனுக்கும் இருந்த சத்துருக்கள். அதுதான் நான் சொன்னேன், நமக்கும் சத்துரு இருக்க தான் செய்கிறான். யார் மூலமாவது செயல்படுவான், அதை நாம் அறிந்து கொள்ளணும். அது ஜபிக்கும் பொழுது நாம் அதை என்ன செய்வோம்? உணர்ந்து கொள்வோம். நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமானால், உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டோமானால், நாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம். அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது சத்துருவை நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்? ஆமாம், இயேசுவி நாமத்தில் ஓடு அப்படின்னா ஓடிடும். எனக்கு மூலமாக செயல்படுகிற இந்த ஆவி இயேசுவி நாமத்தில் ஓடு அப்படின்னு அதிகாரமாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே ரொம்ப எந்த ஆவி போராடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது, இல்லை தனியாக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, எங்கள் மூத்தக்காவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை கரெக்டாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த நபர்கள் மூலமாய் இந்த பிசாசு போடாடுது, நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆனால் அது யாருன்னு அவளுக்கு தெரியல, பேர் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்புறம் நாங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது என்னெடுத்து சொல்லும்போது, அப்போ இந்த நம்பர் என்ன இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்ல நம்ம, அதனால நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். குடும்பமாய் கூடி ஜெபம் பண்ணோம். அது மாத்திரமல்ல, தனி ஜெபத்திலையும் நாங்கள் கடிந்து ஜெபம் பண்ணோம். இந்த பேருள்ள இருக்கிற பொல்லாத ஆவி இயேசு நாமத்தினால ஓடு, நீ நிர்மூலமாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உடனே கிரியை செய்ய ஆரம்பித்தார். 2 நாட்களை எந்த நபருங்கிறதே ஆண்டவர் காட்டி கொடுத்து விட்டார். அப்போது நம்ம ஆவியில் நிறைந்து நம்ம கடிந்து பிசாசை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உடனே கிரியை செய்வார். நம்மளுக்கு 2 நாள் கழித்து தான் தெரியுது. 2 நாள் கழித்து தான் அந்த நபர்கள் மூலமாக தெரியுது. அப்போது நம்ம கடிந்து நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த ஏன்னா மனிதர்களை நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவி, இந்த சத்துருக்கள் பாருங்கள், சிறையிருக்கள் வந்த உடனே ஆலயம் கட்ட போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கு இருந்த சத்துரு என்ன செஞ்சுட்டான்? உள்ளே வரான். எப்படி வரான்? நாங்களும் உங்களோட இணைந்து கொள்கிறோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து. ஏன்னா நம்ம தெய்வ திட்டத்தை கெடுப்பதற்காகவே சில பிசாசு மனிதர்கள் மூலமாக நம்மளோட இணைந்து கொள்வான். இவங்க எதுக்கு? இவங்க நோக்கம் என்ன? ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆலயம் ஒரு தேசத்திலே ஒரு இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு கட்டப்பட்டால் அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவார். ஜனங்கள் பலி செலுத்துவாங்க, ஜனங்கள் ஆராதிப்பாங்க, ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க, வியாதியிலிருந்து குணமாவாங்க. அப்போ ஆலயம் கட்டப்படக்கூடாது. அதுதான் பிசாசின் நோக்கம். சில மனிதர்கள் மூலமாக எப்படி கிரியை செய்வான்? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆராதனையை நம்ம லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆராதனை என்பது ஆமாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நம்ம வருகிற ஒரு இடம். யூதர்களுக்கு ஆலயம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆலயத்தில் ஆமாம் இயேசுக்குள்ள யார் உள்ள நுழைய முடியாது. அங்கே வெளியே தான் பார்த்துக்கலாம், அவனுக்கு தான் உள்ள முக்கியம் இன்ன வரை. அப்போ அவங்களுக்கு ஆலயம் அவ்வளோ முக்கியம்னா, கர்த்தர் பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல வாசம் செய்கிறார், சேனையில் கர்த்தர் வாசம் செய்கிறார். அது அவன் உணர்ந்திருக்கிறான். நாம் அதை லேசாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனையும் பலவீனமோ யாதியோ என்ன வந்தாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தில் சரண்டர் ஆகிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கும்போது சத்துரு வரல, அதை கட்டும் பொழுது யார் வரா? ஆமாம், 2 பேருக்கு இருந்து சத்துரு என்ன செய்கிறான்? கடந்து வரான். இப்போ ஒரு நபர் ரட்சிக்கப்படாத வரைக்கும் பிசாசு ஒன்றுமே செய்ய மாட்டான், எல்லா ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அவங்க இயேசுவை உண்மையை ஏற்றுக்கொண்டுட்டு கர்த்தரை துதிக்க ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு ரொம்ப போராடுவான். அப்போ இதை நாம் என்ன செய்யணும்? இந்த சத்துருவை மேற்கொள்ளணும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த சத்துரு கேள்விப்பட்டு என்ன செய்யறான்? நாங்களும் உங்களோட கூட இணைஞ்சு கொள்கிறோம். அதில் நாம் அறிந்து கொள்ளணும், இந்த நபர் எதுக்கு என்னோடு கூட வருது, இது என்ன நோக்கத்தோடு நான் ஆராதனைக்கு கடந்து போகும்போது என்ன நோக்கத்தோடு கொடுக்க பேசுது அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது பேசணுமா? நான் 12:30 வருவேன், அப்போ பேசணும். இல்லை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பேசணும். அப்படியா, நேராக சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சில் போய் உட்காந்து பேசணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம ஆராதனை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் தடுப்பான். பிள்ளைகள் மூலமாக போராடுவான். பிள்ளைகள் நம்ம கூப்பிட்டு வந்துடணும். கணவர், எத்தனையோ கணவர்கள் குடும்ப தலைவர்கள் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபம், ஆண்டவரே அவருக்கு விரோதமாய் ஆலயத்துக்கு வர முடியாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிற இந்த பொல்லாதாவி இவர்களை விட்டு என்ன செய்யணும்? ஆமாம், போகணும், அவங்க கடந்து வரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது, கடிஞ்சு ஜெபம் பண்ணும்போது அந்த சத்துருவை நாம் என்ன செய்யலாம்? ஜெயம் எடுக்கலாம். இங்கே பார்க்கும்போது இவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சோன்னா இவங்க ஊடையில் பிரச்சனை பண்ணும்போது செருபாபேலும் யோசுவாவும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேலின் தலைவர்கள் பிரபுக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இவங்க எங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டப்போகிறோம், ராஜா எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கோபம் வருது.
எரிச்சல் வருது. அதில் நீங்கள் வாசிப்பீங்க, கோபத்தில் அவங்க 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 8ஆம் வசனம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த எஸ்றா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அவங்கள ஆலயத்தை கட்டப்படியாதபடி என்ன செய்கிறாங்க, சங்கடப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு விரோதமான ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு கைக்கூலிலாம் கொடுக்குறாங்க. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற கைக்கூலி கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்யாத அளவுக்கு தடை பண்ணுறாங்க. 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தவறான பொய்யான கடிதங்களை எழுதி ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட இதனால் இவங்க பண்ணின அந்த பிசாசின் போராட்டத்தினால ஆலயங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் சொல்லப்படல, அந்த ராஜாக்கின் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோரேஸ் ராஜாவின் காலம் தொடங்கி அங்கே தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் வரை ஆலயங்கள் கட்ட முடியாமல் தடைப்பட்டு என்ன செஞ்சது, நின்று. ஏன்னா கோரேஸ் ராஜாக்கு அப்புறம் ஆகாஸ்வீர ராஜா வருகிறான், ஆகாஸ்வீர ராஜாக்கு அப்புறம் அர்த்தசஷ்ட ராஜா வருகிறான், அவனுக்கு அப்புறம் தான் தரியு ராஜா என்ன செய்கிறான், வருகிறான். கிட்டத்தட்ட எத்தனை ஆட்சி மாறிட்டு, 3 ஆட்சி. நம்ம உலகம் இந்த இடத்துல பார்க்க போனால் 5 வருஷம், அவன் செத்தாதான் என்ன செய்யும், ஆட்சி மாறும். அப்புறம் இத்தனை நாட்கள் இத்தனை ராஜாக்கள் மாறி ஆலயம் என்ன செய்யப்படல, கட்டி முடிக்கப்படலை. அந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் போய் இந்த எஸ்றா புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நேரம் போயிடும். எஸ்றா புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போது அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. சத்துருவின் போராட்டம் எப்படிலாம் இருக்குது ஆலயத்துக்கு. ஏன்னா ஆலயத்தை கட்டிட்டாங்கன்னா அங்கே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம கட்ட போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம், நம்ம பலி செலுத்த போகிறோம். ஏன்னா பலி செலுத்தினா, கர்த்தரை மகிமைப்படுத்தினா அவங்க சந்ததிகள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய குடும்பம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். நம்மளுடைய குடும்பம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த, அவருக்கென்ற காணிக்கையில் நம்ம கொடுக்க, நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். இதை தடுப்பதற்கு தான் இந்த சத்துருவை என்ன செய்வான், நம்ம இடத்துல போராடுவான். அப்போ நம்ம ஆராதனையை நம்ம லேசுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, லேசுக்குள்ளே இல்லை, கட்டே பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், வரணும். அதுக்கு தான் பாடலே வாங்க. ஏன்னா பாடி ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி நம்ம மேலே ஊற்றப்படும் போது நம்மளுக்கு வரங்கள் ஆண்டு கொடுப்பார், அந்நிய பாஷை வரங்களை கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினால ஓடு, போராடுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால ஓடு, அதிகாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சர்ப்பங்களை, ஆமாம், மிதிக்கும் தேள்களை, ஆமாம், எல்லாவற்றையும், எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, நம்ம தண்ணி மாஸ்டரை கூட தண்ணி தெளிக்கணும் கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. நாம் கரெக்டாக இருந்து தேவனுக்கு ஆராதிக்கிறவர்களாய் வேத வசனத்தை படிக்கும் பொழுது, நம்ம இந்த வசனம்லாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் இந்த ஆளை நான் போக முடியாமல் தடுக்கிற இந்த ஆவியெல்லாம் என்ன செய்யணும், கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது என்ன செய்யப்படும், கட்டப்படும். நீங்கள் உணர்வீர்கள், அதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆசிரியத்துக்கு விரோதமாக ஏதாவது போராடுதா, நம்மளுக்கு தெரியாது யார் நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்னு சொல்லுவாங்க. எனக்கு சேவனை கட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்க, யாரோ ஒரு ஆள் போராடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க நல்ல ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆவியில் நிறைந்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வார், சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ ஊழியக்காரன் மூலமாகவோ சில நேரத்தில் அது எரிச்சல் ஆகும். அதை நம்ம புரிந்துக்கிடணும். அந்த மனிதர்கள் மூலமாக செயல்படுகிற ஆவி என்ன செய்யும், எரிச்சல் ஆகும். அப்போவுமே நீங்கள் நினச்சிக்கிடணும், இதன் மூலமாக போராடுகிறது. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியை நான் என்ன செய்கிறேன், கட்டுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, வல்லமை அதிகாரத்தை ஜெபம் பண்ணுங்க. அதை நீங்கள் உணர்வீங்க, ஒரு ரிலீஃப் வரும், ஒரு விடுதலை வரும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும். எருசலேம் ஆலயம் இங்கே தரியு ராஜா அவன் என்ன செய்கிறான், தரியு ராஜாவுக்கு போகுது. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஆகாய் தீர்க்கதரிசி, அந்த வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் எஸ்றா 5ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தீனின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய இயேசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிலும் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். நீ கண்டுக்காத, உனக்கு என்ன வருது, உனக்கு அனுமதி வேணுமா, கண்டுக்காத, நீ கட்டு, கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நீ ஆலயத்தை கட்டு, தீர்க்க தரிசி திடன் சொல்லுகிறார். இப்போ தீர்க்க தரிசிகள் நம்ம யாரை நம்பணும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை பார்த்து தான் நம்ம நம்பணும். கன்னிகளாலே அறிவீர்கள். இப்போ சும்மா போய் பதில்ட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், அது நம்மளுக்கு தெரியும். அவங்க சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெயித்த உடனே எல்லாரும் போடுறாங்க 1ஆம் தேதி ட்ரம்ப் தான் வருவாருன்னு. இது முன்னக்கூட்டியே, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே போட்டிருக்கணும் தீர்க்க தரிசிகள். இருந்தாலும் கர்த்தர் பேசியிருக்கிறார், சிலர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், அது நிறைவேறியிருக்கு, ஓகே தான். ஆனால் எப்போ போட்டிருக்கணும், எலெக்ஷன் நடக்கும் போதே போட்டிருக்கணும். ஏன்னா இங்கே தேர்தலான இங்கே வரப்போகிறது கிடையாது, போட்டிருக்கணும். ட்ரம்ப் தான் ஜெயிப்பார்,
ஆனால் அவர் ஜெயிச்ச பிறகு 1ஆம் தேதி பண்ண தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பேசின வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள தீர்க்க தரிசிகள் பொய்யாவும் இருக்கிறாங்க, நம்மளை வேறு திசைக்கு மாற்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நாம் அதை கண்டுகொள்ளணும். இருந்தாலும் இங்கே சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? ஆலயத்தை கட்டு, கர்த்தருடைய காரியத்தில் ஆலயத்துக்கு நீ கட்டு, கர்த்தர் இருக்கிறார் திட்டன்னு சொன்னாங்க. உடனே செருபாபேலும் இயேசுவா என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் இளையவர்களை ஒன்று கூட்டி ஆலயத்தை கட்டினார்கள். கட்டும் பொழுது அங்கே வாராங்க, ஒரு சில சத்துருக்கள் வராங்க. நீங்கள் எப்படி கட்டலாம்? இல்லை, ஏற்கனவே கோரேஸ் ராஜா கட்ட சொல்லியிருக்கிறாரு, கட்டலையே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தரியு ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தரியு ராஜா நினைச்சான், கஜனாலில் பார்த்து அந்த ராஜாவுடைய அந்த இப்போ ஜீவோ சொல்லுவாங்கள்ல, பழைய முதலமைச்சர் போட்ட ஆர்டர், அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து வாசிக்கும் போது அவன் சொல்லியிருக்கிறான், அங்கே எருசலேம் எந்த இடத்துல இடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல ஆலயங்கள் கட்டப்படணும். அந்த ராஜாவின் உத்தரவை இந்த தரியு ராஜா பார்த்த உடனே என்ன செய்யறான்? ஒன்றும் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடாது. நீங்கள் அதில் நீங்கள் வாசிப்பீங்க 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு அது 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். 6ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தரியு ராஜா சொல்லுவான், ஒன்றும் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடாது, வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க, யாரும் அவங்களுக்கு விரோதமாக வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா உதவிகளும் எங்கிருந்து போகணும்? அரண்மனையிலிருந்து போகணும். அப்போ கர்த்தர் எவ்வளோ அழகா அவங்க காரியத்தை நடப்பிக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆலயத்தை கட்டினார்கள். ஜனங்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன செஞ்சாங்க? பலிகளை செலுத்தி. எங்கள் ராஜாவின் இடத்துலேருந்து வந்தது. ராஜா சொல்லுகிறான், எனக்காகவும் என்னுடைய குமாரருக்காகவும் நீங்கள் வேண்டுங்கள் சொல்லி அங்கே ராஜா அவன் சொல்லுகிறான். அவன் முடிஞ்சா எனக்காக அந்த 10வது வசனத்தை வாசிப்போம். அந்த 6ஆம் அதிகாரம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்வதாக. பாருங்க, அவன் சொல்றான், எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன செய்யணும்? மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படி ஆண்டவர் சத்துருக்களை அவங்க மேற்கொண்டாங்க, எப்படி ஜெயம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? ஆலயம் கட்டப்படாமல் நீங்கள் வீட்டில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போராட்டத்தை நிறைந்து இந்த சத்துருக்களை அவர்கள் ஜெயித்து இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும்னா, நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்னா, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஆலயத்துக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு வந்தால் ஒரு மனிதன் தானாக ரட்சிக்கப்படுவான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வரும். ஏன்னா இங்கே போட்டிருக்குது, எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறான். நெகேமியால நீங்கள் வாசிப்பீங்க. ஆலயெல்லாம் கட்டப்பட்ட பிறகு, அலங்கங்கள் கட்டப்பட்ட பிறகு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது மோசே சொன்ன வசனத்தெல்லாம், கர்த்தர் மோசே மூலம் பேசின வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பயபக்தியாய் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அழுது என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வருவோமானால் பாவத்திலிருந்து நம்ம விடுபடுவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம அப்படியே நம்மளை மாற்றும், உருவாக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இதற்கு இந்த ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு தான் இந்த பிசாசு நம்மளுக்கு என்ன செய்வான்? போராடுவான். அதை நாம் மேற்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேற்கொள்ளும் போது நாம் ஆலயத்தில் உள்ள நன்மைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு சத்ரு என்ன செய்வான்? அவன் நம்மளுக்கு விரோதமாய் போராடுவான். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா அதுக்கு அடுத்த அதிகாரம், எஸ்ராவுக்கு அடுத்த அதிகாரம், அடுத்த புக்கு நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நெகேமியா 2:10. ஓரணியான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும், சத்ருவுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. எஸ்தரில் பார்க்கும்போது ஆலயம் கட்டுவதற்கு சத்துரு போராடுனா, இங்கே நெகேமியால நம்ம பார்க்கும்போது அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு சத்துரு போராடுனா. அலங்கம் அப்படி என்பது ஒரு பாதுகாப்பு. அலங்கம் என்னென்னா மதில். இப்போ நம்ம இந்த ஆலயம் இருக்குது, இந்த ஆலயத்துக்குள்ளே ஏதாவது வரக்கூடாது, மிருகம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த கோட்டை போட்டிருக்கிறோம். மதில், அலங்கம். அந்த நாட்களில் எருசலேமை சுற்றி மதில்கள் கட்டப்படுந்தது. என்னைக்கு இவங்க சிறைப்பிடித்துட்டு போனானோ நேபுகாத்நேச்சார், அப்பொழுது ஏன்னா உள்ளே போகணும்ல, ஒரு வாசல் தான் உண்டு.
உள்ளே போகணுன்னா ஒரு வாசல் உண்டு, வெளியே வரணும்னா. அதனால தான் ஓய்வு நாட்களில் என்ன செய்வாங்க யூதர்கள் கேட்டு அடைச்சிருவாங்க. வெளியே போயிட்டீங்கன்னா வர முடியாது, நீ அவ்வளோதான், நீ கர்த்தருக்கு அசுத்தமானவன், நீ வெளியே தான் கிடக்கணும். உள்ளே இருக்கிறவன் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதாவது ஒரு பொருளும் உள்ளேருந்து வெளியே போகக்கூடாது, எந்த பொருளும் வெளியிருந்து உள்ளே வரக்கூடாது. வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஓய்வு நாட்களிலே. மற்ற நாளுக்கு தான் திறக்கும். அதில் தான் நீங்கள் தானியத்தை கொண்டு போகலாம், தானியத்தை விற்றுக்கிடலாம், நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அப்போ ஒரு வாசல் உண்டு, சுற்றி அலங்கம் இருக்கும். இப்போ நம்ம நினச்சிக்கொள்ளுங்களேன், இப்போ தூத்துக்குடி பட்டணத்தை நாம் ஒரு பெரிய ஒரு மதிலால் மறைத்தோமானால் எப்படி இருக்கும்? முடியுமா? அந்த நாட்களில் பெரிய பெரிய கற்களை வைத்து கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா நெகேமியா அப்படி தான் கட்டினான். இடிஞ்சு போனதை பெரிய பெரிய கற்களை வைத்து 3 வரிசையாக அவன் அந்த அலங்கத்தை கட்டினான். அப்போ அதாவது எப்படி கட்ட ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, இங்கே இடிக்கப்பட்ட அலங்கத்தை, அதாவது ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கர்த்தர். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட சத்துரு என்ன செய்வான்? விசனம் உள்ள மனுஷனா என்ன செய்வான் வருவான். ஒரு குடும்பம் இப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, சிலர் நல்ல மன நிறைந்து என்ன செய்வாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சிலவங்க அதாவது அதாவது அவங்க மேலே கசந்து கொள்ளாமல் அப்படி இருக்கிற மனிதர்கள். சிலர் என்ன செய்வாங்க, வெளியே அவங்க சிரிப்பில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்வையில் நானும் பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன், இவங்க எந்த ஆவியோடு என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னு. அப்போது சில மனிதர்களை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்போ நம்ம சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நல்லா படித்தான், நல்ல முயற்சி பண்ணனா வேலை கிடச்சிது, ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறான் அவன் குடும்பம். நம்ம அப்படி தான் பார்க்கணும். கர்த்தரோடு இருக்கிறான், ஆலயத்துக்கு போகிறான், எல்லாவற்றிற்கும் அவன் முன்னிலையாக அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்படி நம்ம நினைக்க மாட்டோம். அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, நான் நல்லா அப்படி நினைக்கக்கூடாது. இப்படி தான் இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தான் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இங்கே இஸ்ரவேல் புத்திரின் நன்மையை விசாரிக்க நெகேமியா வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் ஏன்னா இவங்க இப்படியே இடிஞ்சு போன இடத்துல இப்படியே இவங்க கிடக்கணும். நம்ம எப்போனாலும் போய் அவங்கள தொந்தரவு பண்ணணும். ஏன்னா அலங்கள் இடிக்கப்பட்டு தான் எவனாலும் உள்ளே வருவான், எவனாலும் பட்டணத்துக்குள்ளே வருவான். இவன் இப்படியே கிடக்கணும், இவன் இடிஞ்ச வாழ்க்கையே இவன் அப்படியே கிடக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சத்ரு நினைப்பான். சத்ருவின் எண்ணமே அதான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளை ஜீவன் கொடுக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இடிந்து போனதை எடுப்பித்து கட்டி அதை சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கணும். இங்கே முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நெகேமியா எதுக்கு வந்தான், எப்படி இருந்தது அந்த பட்டணம், அங்கே நெகேமியா நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நெகேமியாவும் எஸ்ராவும் நீங்கள் வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே அந்த 2ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறீங்க, நல்ல கவனமாக கணிங்க. என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நெகேமியா இடத்துல சொல்லும்போது, நெகேமியா அரண்மனையில் வேலை செய்கிறான், ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் கேட்குறான், என் சொந்த ஊர் எப்படி இருக்குது, என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே அடிமையாக தான் இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்களா அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த 3ஆம் வசனத்தில் மகா தீங்கை, நம்ம லைட்டாக ஒரு தீங்கு வந்துட்டுனா நம்ம வந்து பருன்றதும் மகா தீங்கை நிந்தையும் அவங்க அடைஞ்சாங்களாம். இதை கேட்டவனை நெகேமியா என்ன செய்கிறான், அழுகிறான். இப்போ ஒரு தகப்பன் வெளிநாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு இழப்போ வந்துட்டுனா அவன் அங்கேருந்து வர முடியலன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், வந்துடுவான். ஒரு தகப்பனுடைய இருதயம் அதுதான், ஓடி வந்துடுவான். ஏதாவது இருந்தாலும் ஆமாம் கடன் வாங்கி ஏதாவது பண்ணி பிளேட்டை பிடிச்சி வந்துடுவாங்க. அதே மாதிரி நெகேமியா அழுகுறான். அழுது அவனுடைய துக்கம் தாங்க முடியாமல் இருக்குது. என்னுடைய பட்டம் இடிக்கப்பட்டிருக்குது, என் குடும்பம் நிந்தையினால் இருக்குது, தீங்கு அனுப்பித்து கொண்டிருக்குது, நான் இப்படி இருக்கேனேன்னு சொல்லி அழுகுறான். அழுதுட்டு இருக்கும்போது ராஜாவின் இடத்துல அவன் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, ஸ்டார்டிங்கில் இருந்து ராஜாவின் இடத்துல இருக்கிறான். அர்த்தசாஸ்திர ராஜா சொல்கிறான், அவன் பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு பானபாத்திரக்காரன், அவனுக்கு வேண்டியது உடனே கொடுக்குறவன். அவன் பார்க்குறான், உன்னுடைய முகம் மற்ற நாட்களை விட இப்பொழுது ரொம்ப துக்கமாக இருக்குது. ஆனால் இது யாதியினால் வந்த துக்கம் அல்ல, இது மனசில் ஏதோ ஒரு துக்கம் உனக்குள்ள
இருக்குது, நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நம்ம கூட நினைக்கலாம், என்ன கூட சிலர் வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம குடும்பம் இப்படி இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, என் குடும்பம் மகா நிந்தை அடைந்திருக்குது, அவமதிக்கப்பட்ட, என அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் அவமதிக்கப்பட்டார்களாம், யூதர்கள் அவமதிக்கப்பட்டு நம்ம நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை மாற்றுவார். அந்த ராஜா பார்க்கிறான், இது உன்னுடைய வியாதியினால் வந்த துக்கம் அல்ல, இது உன்னுடைய பலவீனத்தினால் வந்த துக்கம் அல்ல, உனக்குள்ள உன் குடும்பம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, தீங்கு அனுபவிக்கிற துக்கம் உனக்குள்ள இருக்குது, அதை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நம்ம எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம், அந்த சூனேமியால் ஸ்திரீன்னு ஒரு திரி இருந்தா, அந்த ஸ்திரீக்கு இவன் சொல்லி தான் உனக்கு குழந்தை பிறந்தது. எலிசா சொல்கிறான், உனக்கு ஒரு ஆண் குழந்தை நீ பெற்றெடுத்தா, அந்த குழந்தை திடீர்னு மறுத்து போயிட்டு, மறுத்து போனவன் நேராக எலிசா தீர்க்க தரிசனத்தில் ஓடி வரா. ஓடி வரும்போது சில காரியத்தை ஆண்டவர் மறைப்பார், ஊழியக்காரருக்கு மறைப்பார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் வரும்போது இவன் வேலைக்காரன் அனுப்புகிறான், அந்த சூனேமியால் ஸ்திரீ வர நம்ம நல்லா கவனிச்சா, நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் கொடுத்தா, தங்குறதுக்கு இடம் கொடுத்தா, அந்த பெண் வருகிறான், அவன் நல்லா இருக்கான்னு கேளு, நல்ல சுக செய்தியா, நல்லா இருக்கியான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது இவன் ஓடி போய் கேட்குறான், இவன் நான் நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கிறேன், என் குடும்பம் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எலிசாவின் காலை பிடித்து கொண்டு என்ன செஞ்சா, அழ ஆரம்பித்தான். ஏன்னா ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக எல்லா வார்த்தையும் சொல்லுவார். ஒரு ராஜாவே கலங்கினா, அங்கே எப்படியா நியூஸ் போகுது, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி மூலம் தான் அந்த ராஜா செயல்பட்டு இருக்கிறான். அப்போ அழும்போது எலிசா சொல்லுகிறான், ஆண்டவர் அவள் துக்கத்தை எனக்கு என்ன செஞ்சார், மறைத்தார் அப்படின்னு. அப்புறம் அவன் போனான், அவன் குழந்தை உயிரோடு என்ன செஞ்சது, எழும்புறது. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு ஊழியக்காரர் கூட தெரியாது, யாரும் எனக்கு இருக்கிற நிந்த தெரியாது, அவமானம் தெரியாது, என்னுடைய சூழ்நிலை தெரியாது, ஆனால் கர்த்தர் பரத்திலிருந்து பார்த்து கொண்டே என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா, நீர் என்னை காண்கிற தேவன், லக்காய் ரோயி. ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆகார் சொல்லுகிறார், தன்னோடு பேசின தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சத்துரு நமக்கு விரோதமாய் போராடலாம், ஆனால் அவைகளை நம்ம கடிந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன செய்வோம், ஆமாம் மேற்கொள்ளுவோம், நாம் ஜெயம் எடுப்போம். இந்த நெகேமியா என்ன செய்கிறான், அலங்கத்தை கட்டுறான். இவங்க என்ன போராடுறாங்க, நிறைய விதமாக போராடுறாங்க, லற்று போகுது, ஆனாலும் கண்டுக்கிடல. அலங்கத்தை என்ன செய்கிறான், லேவியர்களை கூட்டி எப்படி கட்டினாங்க தெரியுமா, இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு முன்பாக என்னுடைய பகுதி இடிஞ்சிருக்கிறத நான் கட்டுறேன். இப்படி ஒவ்வொரு ஏரியா உள்ளவங்களாம் என்ன செய்கிறான், அவன் பகுதி லேவியர்கள் கட்டுறான். ஒருத்தன் 2 முறை என்ன செய்கிறான், அவன் பகுதியும் கட்டுறான், இன்னொருத்தன் வெளியே போய் மற்றவனுடைய வீட்டை என்ன செய்கிறான், கட்டி எழுப்புறான். 52 நாட்களே இந்த அலங்கத்தை என்ன செஞ்சாங்க, கட்டி முடித்தாங்க. ஆனால் சத்துரு மிகவும் போராடினான். ஏன்னா விசனமுள்ள மனிதர்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, நெருங்கி வந்தாங்க, அவனை என்ன செஞ்சாங்க, நெருக்குனாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, விடலை. அலங்கத்தை அந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், நெகேமியா 6:1 நான் வாசிக்கும்போது, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனியே அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சல்பனாத்தும் தொபியாவும் அரபியான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடப்பில்லை. ஆனால் அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆமாம் ஆள் அனுப்பி பேசுவோம் வா, இது பேசுகிறாங்கல்ல, உனக்கு இந்த பகுதி தரேன், உனக்கு இது தரேன். ஆனாலும் அவன் என்ன செய்யலை, நெகேமியா இது சத்துரு, இந்த சத்துருக்கு நம்ம துணை போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் துணை போகவே இல்லை. அவங்க சத்துருக்கு எரிச்சல் வருது, மிகுந்த எரிச்சல் அவனுக்கு வருது, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், பயமுறுத்துறான். ஆனாலும் நெகேமியா என்ன செய்யலை, கண்டுக்கல. கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவார். சில நேரத்தில் கட்டி முடிக்க போகிறாங்க, யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யறான், ஆளை கூட்டுறான், வா யுத்தம் பண்ணும். இவன் உடலை, நீ வாழையத்தை நீ அலங்கத்தை கட்டுறியா, ஒரு ஈட்டி கையில் வச்சுக்க, வந்தானா என்ன செய், ஆமாம் யுத்தம் பண்ணு, கர்த்தர் உனக்கு இருக்கிற, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை சொல்லி இந்த நெகேமியா என்ன செய்கிறான், அவங்கள தைரியப்படுத்தி அந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கும்போது, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி ஏறலும். அவங்க மேற்கொண்டாங்க, சத்துருவை மேற்கொண்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெயம் எடுத்தாங்க. அலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அது பிரதிஷ்டை பண்ணப்படும் போது இந்த சத்துருக்களை என்ன செஞ்சாங்கன்னா வெக்கப்பட்டாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். அந்த 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் அந்த 15ஆம் வசனமும்
16 வசனமும் ஒரு வாசிங்க. 15, 16. அலங்கமானது ஆ ஆ ஆ கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடிய வந்ததென்று அறிந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சில நம்ம குடும்ப நாசம் போகணும், சில பிரச்சனைகள் சத்துரு மனிதர்கள் மூலமாய் கொண்டு வந்தாலும் நாம் அதில் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த சத்துரு வெக்கப்பட்டு போவான். நாம் குடும்பம் கட்டப்படுவதை அந்த சத்துரு என்ன செய்வான்? பார்ப்பான். அல்லேலூயா. ஏன்னா ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது ஆமாம், பெலிஸ்தர்கள் வந்தாங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறத, அவன் போர் இடம்லாம் செல்லும் இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத யாரு கண்டா? ஆமாம், சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? கண்டாங்க. கர்த்தர் நம்மை அப்படி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? அந்த சத்துருக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யணும்? ஆமாம், போராடி நம்ம ஜெபிக்கணும். அவன் எப்படி யுத்த வீரர்கள் வைத்தான், அதே மாதிரி நம்ம யுத்தம் இங்கே அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. ஆமாம், யார் நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய யுத்தம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணும். அதுதான் நிற்கமே சொல்கிறான். ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பயப்படாமல் தைரியம் என்ன செய்யுங்க? வேலையை செய்யுங்க, நீங்கள் கட்டுங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. நெகேமியா 4:20 அங்கே எக்கால சத்தத்தை கேட்பீங்களோ அவ்விடத்தில் நீங்கள் வந்து எங்களோடு கொடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நெகேமியா தைரியப்படுத்தி அலங்கத்தை கட்டி பட்டணம் என்ன செஞ்சது? பாதுகாக்கப்பட்டது. அப்போ நம்ம அலங்கம் இருந்ததுன்னா அந்த பட்டணம் பாதுகாக்கப்பட்டது போல நாம் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுக்கும்போது, வெளியில் போகும்போது, வேலையில் இருக்கும்போது கூட, வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது கூட, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட, ஆண்டவரே நீங்கள் பெண்கள் வீட்டில் இருப்பீங்க, சில இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நைட் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பம் என்கிறது உம்முடைய அலங்கத்தினால மூடப்பட்டிருக்கட்டும். அதில் திறப்பு இருக்கக்கூடாது. திறப்பு இருந்து தான் சத்துரு உள்ளே வருவான், அடிமைப்படுத்துவான், போராடுவான். நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. சத்துருக்கு விரோதமாக நம்ம நினைக்கிறோம் சத்துரு எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு இல்லை. கர்த்தரோடு நெருங்க சத்துரு போராடிட்டே வருவான். அவைகளை நம்ம இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு நம்ம அவளை கண்டு கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த சத்துரு வெக்கப்படுவான். நாம் என்ன செய்வோம்? கர்த்தராலே நம்ம தேவனுடைய பலத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பம் கட்டப்படுவது சத்துருக்கு பிடிக்காது. ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்து நம்ம முடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் வைத்து நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மளுக்கான காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு அவன் போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரத்தில் சத்துரு சாகர வரைக்கும் நம்ம கூட இருக்கும். நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த நான் வசனம் டெய்லி பைபிள் அந்த வசனம் போடுறதுக்கான எடுக்கும்போது தான் இந்த வசனம் கண்ணில் அகப்பட்டுச்சு. ஒரு வசனம், இந்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். நம்ம பல முறை வாசித்திருக்கிறோம், ஆனால் அதனுடைய ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாக இருந்தான். நம்ம நினைக்கிறோம் சிலது ஓடிரும், இந்த குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறது, ஆலயத்துக்கு நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாக இருக்க சத்ரு நம்ம வரட்டின ஓடிரும். சிலது என்ன செய்யும்? உயிரோடு அந்த சத்ரு சாவர வரைக்கும், நம்ம சாவர வரைக்கும் கிடையாது, அந்த சத்ரு சாவர வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும்? தொல்லையாக தான் இருக்கும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த சத்ரு எப்படின்னா தாவீதுக்கு பயப்படுது. இந்த தாவீது என்ன ஏதாவது பண்ணிடுவானோ, என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவான், ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே என்ன செய்யுது இருக்குது என்பது சத்ருவுக்கு தெரியும். இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பது சத்ருவுக்கு தெரியும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பது இந்த சத்ருவுக்கு தெரியும். அதனால இவன் நம்மளை ஏதாவது செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்னைக்கு சவுல் சாவறான்னு அன்னைக்கு தான் இந்த சத்ருவனுக்கு முடியுது. தாவீதுக்கு உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ரு. நம்ம நினைக்கல, எப்பா இந்த ஏரியாவில் இருக்கிறது என்னால் முடியலை, என்ன ஒருத்தர் வராங்க, நம்ம சண்டை போட முடியாது.
அவங்க பேசுகிற பாஷை நம்ம பேச முடியாது இல்லையா? நம்மளாம் இருக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் அத்தைக்கு எங்கள் ஒய்ஃபு அவங்களுடைய அம்மா விரோதமாக அவங்க தான் ரசிக்கப்பட்டவங்க. கம்மல் போட்டிருக்க மாட்டாங்க, விரோதமாக எழும்புவாங்க. மந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுது. நீ 3 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கிற. அவங்க எல்லாமே அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆமாம் கேள்வி வரும், லவ் மேரேஜ் அப்படி தான் கேள்விப்படும். நீ 3 பிள்ளையை பெற்று அவன் பிள்ளை அப்படி தான் இருக்கும். ரொம்ப விரோதமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தை அப்படி பேசுவாங்க. இவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம், வாயே பேச மாட்டாங்க. அவங்க பாஷையில் பேசும்போது இவங்க ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க. அதையும் சொல்லுவாங்களா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லியே நாசமாக்குறா. ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சத்துருக்கு தெரியும் அவன் நாசமாகிறது அவனுக்கு தெரியும். அப்போது நம்முடைய ஆயுதமே அதுதான். அந்த மனிதர்கள் நல்லா நாசமாக போகக்கூடாது. அவங்களுக்குள்ள கிரீஸ் இருந்த சாத்தான் என்ன செய்யணும், நம்மளுக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு அவன் போகணும். அல்லேலூயா. அவங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய மரண தருவையில் எனக்காக வந்து ஜெபம் பண்ணு, எனக்காக என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க அன்று அந்த நிலைமையில் அவங்களை வைத்திருந்தார். அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அன்று அற்புதம் செய்யலை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்று கிரி செஞ்சிருப்பார். அவங்க அதை செய்யலை. ஒரே இதில் வருஷத்தில் 2 பேர் மரித்து போனாங்க. குடும்ப பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாங்க. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்மளுக்கு விரோதமாய் அதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொல்கிற ரகசியத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்து மேற்கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தது. யாருக்கும் ஒன்றும் வழங்காது, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பவம் நேரம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் அந்த சம்பவங்கள் சொல்லியிருப்பேன். அப்போ எரிச்சல் ஆவி வரும். ஏன்னா இந்த சவுலுக்கு தாவீதுக்கு மேலே பயந்து எரிச்சல் வருது. நீங்கள் வாசிப்பீங்க, அந்த வாசிங்கள அங்கே அவன் தேவனுக்கு பயந்ததுனால அவன் செய்த காரியங்கள் மிகவும் அவன் கலங்கி தாவீதுக்கு பயந்து அவன் மேலே பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவன் என்ன செஞ்சான். அது 8ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 1 Samuel 18:8 வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000. அவன் சொல்லுகிறான், தாவீது அவன் யுத்தம் பண்ணுனா 10,000 பேரை கொன்னான். எப்படி கொன்னான்? அவனுடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய போவான் துதிச்சுக்கிட்டு. கோலியாத்தை எப்படி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்றில் அவன் பாடிக்கொண்டே போனானா. தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு ஒரு சங்கீதம் இருக்குது, அந்த சங்கீதம் நான் குறிக்கல, அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் கோலியாத்தை வீத்திற்கு முன்பாக அவன் கத்தரை துதித்து கொண்டே அவன் போகிறான். சகோதரரை பார்க்கறதுக்கு ஒத்தையில் போகிறான். 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் எங்கள் சகோதரர்களை பார்த்து கேட்கும்போது, கத்தர் என்னை கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, நான் இவனை கொன்றுவேன். போய் என்ன செஞ்சான், கொன்னான். கத்தர் அவன் ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போது அவன் சங்கீதம் வாசிங்க. ஒவ்வொரு யுத்தத்துலையும் அவன் சங்கீதத்தை அந்த சொன்னப்பட்ட வார்த்தைக்கு தான் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். தாவீதின் சங்கீதம். அவன் கத்தரை பாடி நீ நல்லவர் இந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு என்னால் முடியும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கொண்டே என்ன செஞ்சான், போய் ஒவ்வொரு யுத்தத்தை வெளிச்சிட போக கொண்டு வரான். ஆனால் சவுளுடைய தந்திரம் என்னது, நம்ம கையால் நம்ம சாகக்கூடாது, சத்துருவின் கையால் சாகணும்னு சொல்லி அனுப்புவான். இவன் போய் அவ்வளோ கொண்டு வந்துடுவான். அதுதான் ஜனங்கள் பாடி சொன்னாங்க. அவங்க சமாதானம் வருது பட்டணத்துக்கு தாவீது மூலமாக வரும்போது பாடுறாங்க. தனது ஆமாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும்போது அவனுக்கு அந்த பொறாமை வருது. தாவீது ஆசீர்வதிக்கப்படுகிறது. மிகுந்த எரிச்சல் அடைந்து அவனுக்கு பயப்படுறான். பயந்து அவனுக்கு விரோதமாய் உயிரோடு இருக்கிற 4 பேரை சத்துருவா நினைச்சான் இருக்கிறான். ஆனால் வேத வசனம் சொல்லுது, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட என்ன செஞ்சார், இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் இது உயிரோடு நாள் வரைக்கும் அது சத்துருவாக இருக்கும். ஆனால் நாம் பலத்து கொண்டே இருப்போம், அது சத்துரு பார்க்கும். நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம், அது பலவீனப்பட்டு கொண்டே என்ன செய்யும், கடைசி வரை அப்படி தான் இருக்கும். அது மனம் திரும்பினா அது என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். மனம் திரும்பாத வரைக்கும் சவுலுடைய அழிவு எப்படி போச்சு, அந்த மாதிரி தான் சத்துருக்கு என்ன செய்யும், போகும். அதுதான் நம்ம ஜெயம் எடுக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். நம்ம அழக்கூடாது, ஐயோ இப்படி வருது, ஐயோ இப்படி ஆகுது, எனக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை பாடி நம்ம துதிக்கும் பொழுது நாம் தாவீதை மாதிரி வர 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 விருத்தி அடைஞ்சு கொண்டே இருப்போம். அது நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் அது அப்படியே பலவீனப்பட்டு நம்மளுக்கு பயந்து பலப்பீடப்பட்டு என்ன செய்யும், போய்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். சத்து இப்படி நம்ம என்ன செய்யலாம்,
நம்மளால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் அல்லேலூயா. இது முக்கியமான ஒரு காரியம். நம்ம எப்படி சத்துருவை மேற்கொள்ளலாம், இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அல்லேலூயா நம்ம ஆலயத்தில் உள்ள நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு விரோதமாய் வருகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தில் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. இந்த காரியத்தை வைத்து நீங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீங்க, சத்துருவை ஜெயம் எடுப்பீங்க. அதனுடைய டேஸ்ட்டே அது தனியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் நிறைந்த எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராகாமா நாதுரா தலாபா சந்தா நாதுரா கரபா. அல்லேலூயா. நம்மளை குடும்பம் கட்ட முடியாமல் அல்லேலூயா விரோதமாய் போராடுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே ஓடு. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே அதை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையினால என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் போராடுகிற ஆலயத்துக்கு கடந்து வர முடியாமல் ஆண்டவரே பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால ஓடு, இயேசுவின் நாமத்தினால ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பலவீனம் இருக்குமானால் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள கிரியை செய்கிற இந்த வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை, என்னை சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால ஓடு. ரகாமா நாதுரா தலாபா சந்தா நாதுரா கலாபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் என்னுடைய குடும்பம் இடிக்கப்பட நினைக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தால ஓடு, இயேசுவின் நாமத்தால ஓடு. ரிகமா நாதுரா தலாபா சந்தா நாதுரா கராபா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால சத்துருவை நான் மேற்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தால மேற்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பம் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தால கட்டப்படுவதாக. ரிகபா ராதுலபா சந்தா நாதுரா கராபா. ஓ ரிமா நாது நாமனா கராபா. இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என்னுடைய அவமதிக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. நிந்தையை கொண்டு வர ஆவி இயேசுவின் நாமத்தினால ஓடுவதாக, இயேசுவின் நாமத்தினால ஓடுவதாக. அவைகள் நிர்மலமாவதாக. ரகபரதுரலபா சந்தனதுர கரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இது என்ன உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால முடியல ஆண்டவரே, இது என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை என்ன தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்குது, என்னால் சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுவா, அல்லேலூயா, நீ விருத்தி அடைவாய், நீ வர வர பலவாய், நீ தேவனுக்குள்ளே பலவாய். அல்லேலூயா, நீ பலவானாய் மாறுவாய், அந்த சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு பயந்து சவுல் போனது போல நம்மளுக்கு பயந்து சத்துரு ஓடு, நம்மளுக்கு பயந்து சத்துரு ஓடு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீ பேசின அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் இனி காணத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சத்துருவை நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்ல ஆண்டவரே, எல்லா எளிமை நின்று கர்த்தரமோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுவதற்கு உண்டான எதிர்ப்புகள், ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்குண்டான எதிர்ப்புகள். அல்லேலூயா. இடிந்து கிடக்கிற வரைக்கும் சத்துரு வரமாட்டான். என்னைக்கு கட்டப்படணும்னு நினைக்கிறோமோ கட்டப்படும்போது கட்டுகிற காரியம் அவனுக்கு பிடிக்காது. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கட்டுகிற காரியம் அவனுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பம் கட்டப்படுவது அவனுக்கு பிடிக்காது. பொருளாதாரம் கட்டப்படும் பொழுது அவனுக்கு பிடிக்காது. கூடி ஆராதிக்க ஆலயம் கட்டப்படும் பொழுது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு குடும்பம் இடிக்கப்படுவதை அவன் விரும்புவான். இடிந்து கிடக்கிறத கட்டுறதை அவன் விரும்ப மாட்டான். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இது தேவனால் உண்டாகிற்று, இது தேவனால் நடந்தது. அல்லேலூயா. அலங்க கட்டி முடித்தது இது தேவனாலே, இது கர்த்தருடைய பலத்தினாலே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே நடக்கும். இது என் பலத்தில் அல்ல, இது கர்த்தருடைய பலத்தில், இது கர்த்தருடைய வல்லமையில். இது கர்த்தர் கட்டி முடித்தார், இது கர்த்தரே கட்டி கொடுத்தார், இது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணினா. என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறவர், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறவர்,
உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் கட்டுகிறவர். உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டுகிறவர். ஊழியத்தை கட்டுகிறவர். சபையை கட்டுகிறவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கட்டப்படுகிற காரியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நெடுநாள் யுத்தம் இருந்தது. நெடுநாள் யுத்தம் சத்ருவாய சவுலுக்கும் தாவீதுக்கும். ஆனால் நெடுநாள் யுத்தத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் தாவீது பிரச்சனையை மேற்கொண்டே வந்தான். அவன் தோற்று போகவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெடுநாள் யுத்தம் இருந்தாலும், நெடுநாள் பிரச்சனையை சந்தித்தாலும் நீங்கள் பலத்தவர்கள். கர்த்தர் உங்களை பலசாலியாய் மாற்றுகிறவர். உங்களை பலசாலியாய் மாற்றுவதற்கு நெடுநாள் யுத்தத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, ரிபாலாபா ஷகரதா காபாலாபா. சவுல் நெடுநாள் யுத்தத்தில் அவன் பலகீனப்பட்டு போனான். தாவீது வர வர பலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்தது, தாவீதுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களிலே தேவச்சனத்துக்கு விரோதமாக சத்துருடைய காரியங்கள் அது எரிச்சலாக இருக்கும், விசனமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. எரிச்சப்படுவாங்க, விசனமாக இருப்பாங்க. இதயத்திலிருந்து வார்த்தை, தவறான வார்த்தைகள்லாம் வரும், ஏற்குமாறான வார்த்தைலாம் வரும். நம்ம அதிலே கண்டுபிடிச்சிக்கிடலாம். நம்ம நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அது அவங்கள அவங்களுக்கு இருக்கிற ஆவி, அசுத்த ஆவி. ரீபாலா பாஷா கராதா காப்பா. எல்லாரையும் நாம் நேசிக்கணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் நமக்கு நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் தாமதிக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கிடைக்கும். ஆனால் அல்லேலூயா, எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்த்தணும், வாழ்த்தி பழகணும். அடுத்தவங்களை கண்டு எரிச்சப்படக்கூடாது. மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியத்தை கண்டு எரிச்சல் படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ரீபாலாவா ஷக்கராதா காபாலாவா. இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது சத்துருடைய அடையாளம். அது எல்லாரும் கரங்களை உயர்த்தும். நம்ம அதிலே கண்டுபிடிக்கலாம். நாம் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலை. அல்லேலூயா. நம்ம அதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்க தவறல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சத்துரு நம்ம கூடவே இருப்பான். ஆலயத்தை கட்டும் பொழுது நாங்களும் வருகிறோம். நம்ம கூட இருந்து காரியத்தை கெடுக்க பார்ப்பான். நம்ம கூடவே இருந்து காரியத்தை கெடுக்க பார்ப்பான். கட்டுமானத்தை தடை செய்ய பார்ப்பான். நம்ம ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். நம்ம கூட இருந்தே நம்ம காரியத்தை கெடுப்பாங்க. உங்கள் கூட இருந்தே உங்களுடைய நன்மைகளை கெடுப்பாங்க. உங்கள் கூட இருந்தே உங்கள் குடும்பத்தை கெடுப்பாங்க. ரீமா மாமா ராதா காபா பாபா பாபா. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு அனுகூலமாக இருக்காங்கன்னு நினைக்கலாம், நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி சொன்னது போல் என் மக சொன்னாங்க, இந்த மாதிரி பேர் வந்துக்கிட்டு இருக்குப்பா. நான் நம்பவே இல்லை, நம்பவே முடியாது. அப்போ நான் குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ராத்திரி அன்டைமில் ஜெபம் பண்ணோம். 2 நாளுக்குள்ளே என்கிட்ட தான் அந்த செய்தியை வந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், ஓஹோ பிசாசு இங்கே தான் இருந்திருக்கான். அல்லேலூயா, ரீமா லாபா ஷக்கர். நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். நமக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட இருப்பாங்க, நம்ம காரியத்துக்கு தடையாக இருப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? நீ ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக எல்லாரையும் நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம வாழ்த்துறவங்க இருக்கிறாங்க, நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லக்கூடாது. சில ஆவி சிலவங்களுக்குள்ள இருக்கும். அந்த எரிச்சலின் ஆவி இருக்கும்,
விசனப்படுகிற ஆவி இருக்கும். உங்களை கண்டாலே பிடிக்காது. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்து கெடுக்கிற ஆவியை நீங்கள் ஜெபம் பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். ஜெபம் பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. நான் உண்மையிலேயே என் மகா சொல்லுவேன், நம்பவே இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணோம், நான் தான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் என்கிட்ட தான் அந்த காரியம் முதல்ல வெளிப்பட்டது. அதுக்கு மேலே நினச்சேன், வா நம்ம நம்பிட்டோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், தேவனுக்கு யுத்தம் பண்ண ஆரம்பித்தா, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தா. எல்லாரும் ஜெபம் பண்ண, எல்லாரும் கரங்களை உயர்த்தோமா? நான் இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நல்ல காரியத்தை தடை செய்வதற்கு, உங்கள் நன்மைகளை கெடுப்பதற்கு, உங்கள் குடும்பத்தை கெடுப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்கு அக்கறை உள்ளவர்களைப் போல உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, யாரையும் சந்தேகப்படாதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விளக்கம் தருவார். ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விளக்கம் தருவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்க கூட இருந்து யார் என்ன செய்யறாங்கிறத கர்த்தர் பேசுவார். நாம நினைக்கிறோம், நம்ம கூட சண்டை போடுறவங்கள தப்பா நினைக்கிறோம், நமக்கு எதிரியா இருக்கிறவங்கள தப்பா நினைக்கிறோம். இல்லை, உங்க கூட இருந்து உங்களோடு உறவாடியே உங்களுக்கு எடுக்கக்கூடிய பிசாசு இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க சரியா நீங்க அதை விட்டு விலகி வெளியே வர முடியும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆண்டவரே சோதரர், கட்டப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை என் ஆண்டவர் மாற்றுவீராக. ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை என் ஆண்டவரே தடைகளை மாற்றுகிறதா ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற, கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் காணப்படட்டும். குழப்பத்தை ஏற்படுத்துகிற குழப்பத்தின் ஆவின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். இன்றோட முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வரக்கூடிய நன்மைகளுக்கு தடை செய்கிற காரியங்கள், எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் வல்லமைகள், பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். வஞ்சிக்கிற ஆவியின் கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஜனத்துக்கு விடுதலை உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படுவதாக. குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலையும் ஒரு சமாதானம், சந்தோஷம், நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். நீர் மகிமைப்படுறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னுடைய எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு மாலை 3 மணிக்கு நமக்கு கைப்பறிதி ஊழியம்